ஹாய். நம்ம வந்து மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உருவம் வந்து அதாவது 3 lakhs இயருக்கு முன்னாடி வந்து மனிதன் வந்து இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியின் காரணமாக தான் மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்கிலிருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா குரங்கிலிருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அந்த டைனோசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற உருவம் வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டாலும் நம்ம வந்து 3 lakhs இயர்ஸ் முன்னாடி நம்ம வாழ்ந்தோட உருவம் வந்து சயின்டிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரிஜினலான உருவம். ஸோ இந்த மாதிரி தான் மனிதன் வந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இப்போ வந்து நம்ம மனிதர்களை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து சேப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.